நீங்கள் ஒரு சீனையும் உன்னிப்பாக வச்சுனா தெரியும். அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. வேறு லெவல் பாரஞ்சித் படம். விக்ரம் ஆக்டிங் சத்தியமாக சொல்கிறேன் ஜி, வேற லெவல் சான்ஸே இல்லை. சத்தியமாக ஒர்த் டு வாட்ச், எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஹாலிவுட் படம் அது இதுன்னு பெருமையாக சொல்கிறோம், என்ன டீட்டெயிலிங்க அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. புரியலைங்கிறதுனால நம்ம வந்து எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்படி தான் 1900 சொன்னாங்க, புரியலன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு படம் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது படம் நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்குது. படம் நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு மேலே என்ன படம் எடுக்குன்னு தெரியல. ஏன்னா 1901 அந்த மாதிரி விட்டுறாம இதை பெட்டர் இப்போவே செலிப்ரேட் பண்ணுறது பெட்டர். ஒரு சில பேர் மிக்சிடாக ரிவ்யூ கொடுக்குறாங்க, யாருமே நம்பாதீங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தற்கொலைங்களுக்கு புரியல போல, அதெல்லாம் சும்மாங்க. இவனுங்க படம் பார்க்க தெரியாதவனுங்க வந்து இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பானுங்க. சூப்பராக இருக்குது படம். படம் சுமாராக இருக்குது, அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக இல்லை. குழப்புறாங்க படத்தையே, ஒரு கிளியராகவே இல்லை படம். எனக்கு பிடிக்கல அந்த படம் அந்தளவுக்கு. ரொம்ப காரணம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தா ஒரே ஃபைட்டாக தான் இருக்குது. ஒரு ஜாலியாக இருக்க மாதிரி இல்லை, ஒரு காமெடியும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸு தான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுல்லாக அதே தான் ஓடினு இருக்குது. வேறு மற்றபடி அந்த ஒரு இதுவே இல்லை, ஒரு த்ரில்லிங்கே இல்லை படத்தில். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. படம் வந்து குழம்புறான், ஒரு இதுவாக இல்லை. டைரக்ஷன் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. சாங்ஸே இல்லையே அதில், என்ன பண்ணாங்க? அந்தளவுக்கு சாங்ஸும் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஒரே இதுதான் ஓடினு இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ. எப்படி சொல்கிறது, அதில் பொண்ணு தான் ப்ரோ, மேட்ரே பொண்ணு தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. அவர் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, பார்த்தா சொல்லலாம். செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. எல்லாமே தங்கத்தை வச்சு தான் கதை. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சார். செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. ஆனால் காசு 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 கோல்டு கோல்டுன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு புரியாது, பெரியவங்க பார்க்கலாம். விக்ரமோட ஆட்டிடியூட் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு படம். நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் சின்ன பசங்க பார்க்கும்போது கதை லைட்டாக புரியாத மாதிரி இருந்துச்சு. போக போக புரிஞ்சுது, நல்லா தான் இருந்துச்சு. நல்லது படம். வந்து தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க, எங்கேருந்து, அதுதான் கதை. நல்லா தான் இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருந்துச்சு சிவமிக்கம் ஆக்டிங்லாம். எனக்கு படத்தில் வந்து பாட்டுங்க நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சுண்ணா. மற்றபடி நல்லா படம் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. தலை படத்தில் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தது, கிட்டத்தட்ட பக்காவாக இருக்குது. செம டீட்டெயிலிங்காக எடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சீனையும் உன்னிப்பாக வச்சுனா தெரியும், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. வேறு லெவல் பாரஞ்சித் படம். விக்ரம் ஆக்டிங் சத்தியமாக சொல்கிறேன் ஜி, வேறு லெவல் சான்ஸே இல்லை. சத்தியமாக ஒர்த் டு வாட்ச், எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஹாலிவுட் படம் அது இதுன்னு பெருமையாக சொல்கிறோம், என்ன டீட்டெயிலிங்காக அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. பார்க்க ஜி அவ்வளோ கிளியராக எடுத்துருக்காங்க ஜி. இதெல்லாம் நம்ம வரலாறு மாதிரி சொல்கிற படம். செம சப்போர்ட் பண்ணதுக்கலாம், நல்லா இருக்குது படம். பக்காவா செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. போர் அடிக்குது ஜி, கமர்ஷியல் படம் பார்த்து அது மாதிரி யோசிக்கக்கூடாது. இது அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது. அட்வென்ச்சராக இருக்குது ஜி படம். ஃபுல்லாக A to Z உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், ஒரு மாதிரி ஒரு ஜேர்னி போல் இருக்குது படமே. பக்காவாக இருந்தது, ஒண்டர்ஃபுல். நம்ம வரலாறு தான், முன்னாடி காலத்தில் என்ன கஷ்டப்பட்டாங்க அது ஒன்றுமே நல்லா சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. அதெல்லாம் இல்லை ஜி, படத்தில் நார்மலாக என்ன இருக்கோ அது எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணோம், வெளியில் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கூடாதுன்றது தான் பேசிக்கு. நம்மக்கிட்டே நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, அதை நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே நம்ம டெவலப் ஆகலான்றது தான் பேசிக். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல். ஹி ஹாஸ் கிவன் வெரி மச். 1901 அந்த மாதிரி விட்டுறாம இதை பெட்டர் இப்போவே செலிப்ரேட் பண்ணுறது பெட்டர். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மேக்கிங்காக நல்லா இருந்துச்சு ரொம்ப. விக்ரம் சாரோட ஆக்டிங் அண்ட் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருமே எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் மிக்சிடாக ரிவ்யூ கொடுக்குறாங்க, யாருமே நம்பாதீங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தற்கொலைங்களுக்கு புரியல போல், அவ்வளோதான். அதெல்லாம் சும்மாங்க. இவனுங்க படம் பார்க்க தெரியாதவனுங்க வந்து இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பானுங்க. சூப்பராக இருக்குது படம், அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. மேக்கிங்காகவே நல்லா இருக்கு ப்ரோ. கதை வைஸ் வந்து என்ன சொல்கிறது, அந்த தங்கம் எப்படி அந்த காலத்தில் கிடச்சிது, அந்த மக்கள் வந்து அந்த நிலத்தோட மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அதை எப்படி வந்து ஆக்கிரமிச்சாங்க, அதை வந்து இன்டெப்த்தாக நல்லா சொல்லியிருக்காரு படத்தில். செகண்ட் ஹாஃப் என்ன புரியல, நிறைய பேருக்கு புரியலைங்கிறதுனால நம்ம வந்து எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்படி தான் 1900 சொன்னாங்க, புரியலன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு படம் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது படம் நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்குது. லாங்குவேஜ் வந்து சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால புரியலன்னு சொன்னால். பட் படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். சொல்லவே வேணாம் ப்ரோ, மிரட்டிட்டார் ப்ரோ. எல்லா படத்தை மாதிரி நிறையா படத்தில் அவர் வந்து கெட்டப்லாம் குறைச்சி கம்மி பண்ணி ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த படத்தில் அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாளவிகா மகன் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அது எப்போதும் போல தான் ப்ரோ. அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச அரசியல் வந்து அங்கங்கே அவர் வச்சிருக்காரு. மற்றபடி இது படமாக பார்க்குறப்ப அது பெருசாக இல்லை ப்ரோ. இது படமாக சூப்பராக இருக்குது. அதுதான் ப்ரோ, புரியலைங்கிறத வந்து இவங்க எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு மேலே என்ன படம் எடுக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்களும் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். படம் சூப்பராகவே இருக்கும், உண்மையாகவே மிரட்டிட்டாரு ப்ரோ.
சூப்பராக இருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு. நான் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா இருக்குது. படத்தை நல்லா சொல்கிறனால தான் நம்ம தவிர ரிவ்யூ கொடுக்குறேன். சூப்பராக, கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்துலேயும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படம் நல்லா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. விக்ரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. படத்தில் இருந்து கொஞ்சம் அதான் இப்போ அந்த பழைய இது கொஞ்சம் பீரியட் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அது எப்படி கோல்டு எப்படி மக்களோட கனெக்ட் ஆகிருக்கு, அது எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்திருக்கும், அந்த காலத்தில் தான் பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த பீரியட் ஃபிலிம் நல்லா எடுத்திருக்காங்க. பாருங்க, ஆமாம், அது கொஞ்சம் பேசியிருக்காரு தான் அவர் அதுக்காக பேசியிருக்காரு. பட் எல்லாமே வந்து வரவேற்கத்தக்கது தான். புரியல வந்து சில கொஞ்சம் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது நல்லா செட் ஆகிருக்கு. மூவியை பார்க்கும்போது மேக்கிங்கு அந்த மியூசிக்னால அது எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது படம். அதெல்லாம் அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. அதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். இதில் நல்லாவே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது சொல்கிற நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். அது ஒரு சிலருக்கு பிடிக்காம போயிருக்கலாம் படம், ஒரு சிலருக்குலாம். பட் ஆனால் ஓவரால் நல்லா இருக்குது. படம் நல்லாவே இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. அதான் ஜாதி இது இல்லாமல் இருக்குது. பழைய காலத்தை மீட் எடுத்துற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர். புரியுதுண்ணா. கடைசியில் புரியுது. ஸ்டார்டிங் புரியல, அப்போ போக புரியுது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. பக்கா ப்ரோ. இல்லை நல்லா விறுவிறுப்பாக போகுது சார். செம்மையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்குறது சின்ன பெரியவங்களை பார்க்கலாம், சின்னவங்க கொஞ்சம் ஓகே தான். காமெடி தான், எல்லாம் த்ரில்லிங் மூவி தான், பார்க்கலாம். டைலாக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சுற்றி ரத்தமாக இருக்குது, அது மட்டும்தானா. குறைகள்னா ஸ்டார்டிங் புரியல, கதை போக புரியும். தங்கம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு நிறைய விஷயம். அவரோடது ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான். அவரோட பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல. சூப்பராக பண்ணியிருந்தார். பட் படம் சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம்.